தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும். எல்லோருக்கும் வணக்கம். தொகுதியில் இருக்கக்கூடிய ஓட்டு வங்கியா இருக்கக்கூடிய தாய்மார்கள் அப்படின்னு திமுக ஆரம்பிப்பாங்க. ஆனா தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஓட்டு அப்படிங்கறதெல்லாம் வார்த்தைகள் கிடையாது. நம்மளுடைய குடும்பம், நம்மளுடைய தாய்மார்கள் கொஞ்சம் இங்க இருக்கவங்க எல்லாம் அப்படி போய் உட்காரலாமே, ஏன் இங்க போய் எல்லாரும் நின்றுட்டு வாங்க, கொஞ்சம் அப்படியே வாங்க, இங்க இருக்கவங்க எல்லாம் மறைக்காதீங்க, வாங்க. அவங்க சொல்றாங்க என்னங்க தெரியுமா, வாங்க எல்லாரும் அப்படி வாங்க, இந்த பக்கத்துல இருக்கவங்க போய் உட்காருங்க, சேர் இருக்குல்ல, வாங்க வாங்க, இந்த ஃப்ரண்ட்ல இருக்கவங்க வாங்க, அப்படியே போங்க, சேர்ல போய் உட்காருங்க, தோழர்களே போங்க. அப்படி நிக்கிறதுக்கு போல அந்த சேர்ல போய் உட்காரல, போய் இந்த முன்னாடி உட்காந்துறவங்களுக்கு மறைக்குதுன்னு சொல்றாங்கல்ல, அவங்களுடைய கருத்துக்களை கேளுங்க. எப்பயுமே அப்படியே போய் உட்காருங்க, போய் முன்னாடி போய் உட்காருங்க. நிர்வாகிகள் நீங்க யாரும் நிக்காதீங்க, இப்படி வாங்க, ஓரமா வந்துருங்க. ஹார்பர் தொகுதி துறைமுகம். நம்ம இங்க வெற்றி பெறுவது எந்த அளவிற்கு முக்கியம், ஏன் முக்கியம், ஏன் வந்திருக்கோம், ஏன் வெற்றி பெறணும். ஒரு வேட்பாளர் தமிழ் வெற்றி கழகத்தில் நம்மளுடைய தலைவர் விஜய் அண்ணன் திரு அசோக் அவர்களை அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. அதனாலயா முக்கியமா துறைமுகம் தொகுதி ஏன் வெற்றி முக்கியம் அப்படின்னா, பண்ண உணர்ச்சி வசப்பட்டு என்னுடைய குடும்பத்தில் இருக்கவங்களை மிரட்டிட்டாங்க அப்படின்னு ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி நம்ம வீட்டு பொண்ணு, நம்ம தங்கை இங்க இருக்கக்கூடிய வெற்றி ஒரு குழுவினருடன் ஜஸ்ட் நோட்டீஸ் கொடுக்க தான் போனாங்க. அப்ப நம்ம தங்கைக்கு ஒரு 5 மாசம் 4 மாசம் கர்ப்பிணியா இருந்தாங்க. அந்த கர்ப்பிணியா இருந்த தங்கையை வயிற்றுல கை வச்சு அடிச்சது சேகர் பாபு என்கின்ற ரவுடியோடைய பசங்க. அன்னைக்கு ஈவினிங், அன்னைக்கு சாயங்காலமே ஹாஸ்பிட்டல் போயிட்டு என் தங்கைய பார்த்தோம், எல்லாரையும் பார்த்தோம். உட்காருங்க, அக்கா வந்திருக்காங்க. அப்பயே நான் சொன்னேன், கவலைப்படாதீங்க, நாங்க இருக்கிறோம். ஹார்பர் தொகுதியில் ஒரு நல்ல வேட்பாளரை, விலைக்கே வாங்க முடியாத வேட்பாளரை தேடி பிடிச்சி எங்க அண்ணன் தலைவர் நிப்பாட்டி, நீ ரவுடிசம் பண்ணா அதே மொழியில பேசக்கூடிய எல்லாம் தெரிந்த ஒருத்தரை தேடி பிடிச்சி போட்டிருக்காரு எங்களுடைய தலைவர் விஜய் அண்ணன். அவர் பேர் தான் அசோக் அவர்கள். அவர் அடிப்படையில் ஒரு வழக்கறிஞர். சட்டம் பேசினா சட்டம் பேசுவாரு, அவர் மொழியில பேசினா அவர் மொழியிலையும் பேசுவாரு. அதனாலதான் இன்னைக்கு சேகர் பாபு என்ன சொல்லிட்டு இருப்பாரு, வட சென்னையோட முகம்னு சொன்னவரு ஹார்பர் தொகுதியில தண்ணி குடிச்சிட்டு இருக்காரு, வெளியவே போவாம. இன்னைக்குதான் துறைமுகத்தில் ஒவ்வொரு வீடுலாம் கண்ணுக்கு தெரியுது, தெரு தெரியுது. அம்மா ஓட்டு போடுங்க அப்படின்னு காலில் உளுந்து பிச்சை எடுக்க தெரியுது சேகர் பாபுக்கு. ஆனா போன மாசம் வரைக்கும் கூட 100 ரவுடிங்களை வச்சுக்கிட்டு பெண்களையும் சரி ஆண்களையும் சரி கொச்சையா பேசுறது. வாய திறந்தாலே திமுக காரங்க தமிழ் மொழியில பெரிய எதுகை மொழியில பேசுவார்னு தெரியும். தைரியம் இருந்தா சேகர் பாப்பா மேடல ஏறி ஒரு 5 நிமிஷம் பேச சொல்லிடுங்க பாப்போம். வாயிலிருந்து வர வார்த்தையெல்லாம் அந்த மாதிரி வார்த்தை இருக்கும். இந்த ஆளு எம்எல்ஏ போட்டு அமைச்சராகி அந்த குடும்பத்துக்கு தோரம் பருப்பு வாங்கி கொடுக்கிறது, எண்ணெய் வாங்கி கொடுக்கிறது, வீட்டில் கார் கதவு திறந்து விடுறது, பியூன் வேலை பார்க்கறது, இந்த வேலையெல்லாம் பார்த்து மினிஸ்டர் ஆயிட்டு ஒரு 100 ரவுடிய வச்சு இந்த தொகுதிய ஏதோ ஒரு பெரிய ரவுடி இந்த ஏரியாக்குள்ள பூந்தா என்ன நடக்கும் தெரியுமா, எங்க தெருக்குள்ள பூந்தா என்ன நடக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரவுடி தான் சேகர் பாபு அவர்கள். ரவுடித்தனம் தவிர எதுவுமே தெரியாது. ஆனா வேஷ்டி, காவி வேஷ்டி போட்டுக்கிறது, வெள்ளை சட்டையா போட்டுக்கிறது. இந்த சாமியார்களே போலி சாமியார் இருப்பாங்க பாத்தீங்களா, 1ஆம் நம்பர் போலி சாமியார். என்ன கோயிலுக்கு போகாதவன் கூட நல்லது செய்வான். டெய்லி கோயிலுக்கு போயிட்டு அக்கிரமம் செய்யக்கூடிய ரவுடிசம் பண்ணக்கூடியவர் தான் இந்த சேகர் பாபு.
அப்ப மக்கள் வெறுத்து போயிருந்த நேரத்தில் தலைவர் அவர்கள் ஹார்பர்ல கரெக்டான வேட்பாளரை போட்டார். என்ன பண்ணுவாங்க, வேட்பாளரை போட்டா செட்டிங் பண்ணுவாங்க, விலை கொடுத்து வாங்குவாங்க, இல்ல மிரட்டினா ஓடிடுவாங்க. இப்ப சேலஞ்ச் பண்ணார் பாருங்க மைக்கு முன்னாடி, என்ன நீ டச் பண்ணல நான் உனக்கு பதில் சொல்றேன்ல, இந்த மாதிரி வேட்பாளர்கள் தான் நமக்கு வேணும். அப்ப அண்ணா சொன்னாரு, என் குடும்பத்தில் இருக்க ஒரு பெண்ணை திட்டாரு, நம்ம அக்கா தங்கச்சிய கர்ப்பிணி பெண்ணை பார்க்காம கை வச்சுட்டாங்க. இதெல்லாம் மக்கள் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. மக்களை நீங்க சாதாரணமா நினைச்சிடாதீங்க. இந்த பை எலெக்ஷன் எல்லாம் பெரிய பெரிய அறிவாளிகள்லாம் பெரிய ஞான சூனிய மாதிரி ஓட்டுக்கு 10,000 கொடுத்து ஜெயிச்சிருவாங்க. ஆனா அதுக்கு ஒரு உதாரணமே சொல்லிடுறேன். செந்தில் பாலாஜி எவ்வளோ பெரிய ஓகே விட்டுருங்க, எவ்வளோ பெரிய தேர்தல் வேலை செய்யக்கூடியவர்னு அவங்க மு க ஸ்டாலின் குடும்பம் சொல்லுதுல. கோயம்புத்தூர் கொங்கு மண்டலத்துக்கு அவர் தான் பொறுப்பு, லோக்கல் எலெக்ஷன்ல ஜெயிச்சிருவாரு, பை எலெக்ஷன்ல 10,000 கொடுத்து ஜெயிக்க வச்சிருவாரு, உள்ளாட்சி தொகுதி எலெக்ஷன்ல 10,000 கொடுத்து ஜெயிக்க வச்சிருவாரு. ஆனா 234 தொகுதி வரும்பொழுது அர்ச்சனா பட்நாயக் மாதிரி ஒரு நல்ல தேர்தல் அதிகாரி வரும்போது டிஜிபி, கமிஷனரு, இன்டெலிஜென்ஸ் ஆபீசரு எல்லாம் மாத்தின பிறகு போலீஸ் நம்ம தலைவர் சென்னைக்குள்ள வரும்போது முதலமைச்சருக்கு என்ன பாதுகாப்பு கொடுக்கிறோமோ அதே பாதுகாப்பை கொடுத்து இன்னைக்கு சென்னைக்குள்ள தலைவர் பிரச்சாரம் பண்ற அளவுக்கு இன்னைக்கு தேர்தல் கமிஷன் மாறி இருக்குல்ல. மு க ஸ்டாலின் அவர் என்ன தப்பு செஞ்சாரு, டிவிகேவை கண்டுக்கவே இல்ல, தலைவரை பத்தி பேசவே இல்ல. தம்பிங்களா திமுக, நீ பில்டிங் ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி உன் கால் எப்படி ஆடுன்னு எனக்கு தெரியும். என்ன சேகர் பாபு அப்படிதான் பார்க்க நெஞ்சு பரபரன்னு இருக்கும், காலு பார்த்தா நடுங்கிட்டே இருக்கும். என்ன அதான் பயப்படாதீங்க, ரவுடித்தனம் அதெல்லாம் பயப்படாதீங்க, புரியுதுங்களா? அவர் யாருன்னு எனக்கு தெரியும், எனக்கு நல்லா தெரியும். ஆதி மூலம் எல்லாம் எனக்கு தெரியும். 21 முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தாரு எனக்கு தெரியும். அதனால ஒண்ணுமே கிடையாது. அப்படிப்பட்ட செந்தில் பாலாஜி கரூர்ல நின்று கையில் 5000 கோடி பணம் இருக்கு, ஆள் பணம் இருக்கு. கரூர்ல அவர் தான் பிஸ்தா பருப்பு எல்லாம் சொல்லுவாங்கல்ல, எல்லாம் சொல்லுவாங்கல்ல. ஆனா கரூருடைய 41 இழப்பு ஏற்பட்ட பிறகு நம்ம மேல எவ்வளோ தவறுகள் சொன்னாங்க, நம்ம தலைவர் எவ்வளவு குற்றச்சாட்டு சொன்னாங்க. ஆனா மக்கள் உண்மையா செஞ்சது திரு செந்தில் பாலாஜியால நம்பினாங்களா இல்லையா, நம்பிட்டு இருக்காங்களா இல்லையா? இந்த நம்பிக்கை தான் சொந்த ஊர்ல கரூர்ல நிக்காம கோயம்புத்தூர்ல ஓடி போய் பயந்துட்டு போய் நின்று இருக்கார் திமுக காரன். இல்ல திமுக காரங்க நாங்க 200 தொகுதி ஜெயிச்சிருங்களா, செந்தில் பாலாஜிய தொகுதியை மாதிரி கோயம்புத்தூர்ல நின்று இருக்காங்க. எப்படிப்பா நீங்க 200 தொகுதி ஜெயிப்பீங்க முதலமைச்சர் அவர்களே? அப்ப இப்ப தெரியுதா யார் யாரெல்லாம் பணத்தை எடுத்து அரசியலுக்கு வராங்கன்னு நினைக்கிறாங்களோ, யாரெல்லாம் ரவுடித்தனம் பண்ணி மக்களுக்கு இடையூறு செய்யறாங்களோ அவங்கள மக்கள் தூக்கி போட்டுருவாங்க. கலைஞருடைய மகன் அழகிரியோட மதுரையில ரவுடித்தனம் பண்ணவங்க தமிழ்நாட்டில் யாராச்சும் இருக்கிறாங்களா? மக்களை ஏன் தூக்கி போட்டாங்க? மக்கள் சாமானியர்களை தலைவர்களா இருப்பாங்க, ரவுடிகளை இல்ல. நீங்க எழுதி வச்சுக்கோங்க. இந்த தேர்தல் முடியும் பொழுது சேகர் பாபு தண்ணி குடிச்சு ஓரமா உட்கார்ந்துட்டு இருப்பார், 26ல ஓரமா உட்கார்ந்துட்டு இருப்பார். பயப்பட வேண்டாம். அதாவது நான் எப்பயுமே ஒன்னு சொல்லுவேன், உங்க தலைவர் விஜய் அவர்கள் எல்லாத்துக்கும் அமைதியா இருக்கிறாரு. பிஜேபி மிரட்டிருச்சு டெல்லியில இருந்து, அது குரல் கொடுக்கவே மாட்டேங்கிறாரு. பிஜேபி மிரட்டுறதுனால அவர் பயந்துட்டாரு. தம்பிங்களா, ஒரு உளவியல் இருக்கு, சைக்காலஜி டாக்டர்ஸுக்கு தெரியும், இல்ல உங்களுக்கே தெரியும். யாரு பயப்படுறாங்களோ அவங்க தான் மிரட்டுவாங்க, யாரு தைரியமா இருக்காங்களோ அவன் அமைதியா வேலையை பார்த்துட்டு இருப்பான். இவ்வளவுதான் உளவியல். என்னைக்கு உங்க சகோதரிய மிரட்டினாங்களோ அன்னைக்கே அவன் தெருவில் பயந்துட்டான்னு அர்த்தம். அவங்க பாவம் டாக்டர் அங்கிருந்து நோட்டீஸ் கொடுக்கறதுக்கே பயந்தானா, அப்ப அவன் எந்த அளவுக்கு பயந்து நடுங்கி. இந்த வடிவேல் படத்துல நாய் சேகர் இருப்பா பாருங்க, பில்டிங் ஆடும், சேகர் பாபு நாய் சேகர் சேகர் பாபு, நானு ரவுடி. அவ்வளவுதான். இவ்வளவுதான் கான்செப்ட். ஒன்னும் பண்ண முடியாது. ரவுடிலாம் யார் தெரியுமா? அவங்க கமிஷனரு, அவங்க டிஜிபி, அவங்க இன்டெலிஜென்ஸ் ஆபீசரு, அவங்க அசிஸ்டன்ட் கமிஷனரு, இதெல்லாம் இருந்தாங்கன்னா ரவுடித்தனம் பண்ணிட்டு நம்ம அக்காவை அடிச்ச பிறகு
சேகர் பாபு ஒரு நாடகம் பண்ணாரு பாருங்க, இன்னொரு 3 அக்கா கண்ணம்மா பாட்டில இருந்து இறக்கிட்டாரு. அந்த அக்காவை பார்த்தாலே பயமா இருக்கு. அந்த அக்காவை நம்ம அக்கா அடிச்சுட்டாங்களா போய். அந்த அக்கா பாருங்க குழந்தை முகம் மாதிரி இருக்கு. இந்த குழந்தை முகம் அந்த அக்காவை அடிச்சுட்டா ஒரு 3 பேரு நல்ல வாட்ட சாட்டமா இருக்கிறவங்க குளுக்கோஸை ஏத்திக்கிட்டு என்ன அடிச்சுட்டாங்க தெரியுமா டிவி கேக்காரங்க. அப்பப்பா சேகர் பாபையா நடிச்சாலும் கொஞ்சம் நல்லா நடிங்கப்பா. திரு மகேஷ் பொய்யாமொழிக்கும் சேகர் பாபுக்கும் கரெக்டா ஒரு காம்படிஷன் வச்சா 2 பேரும் கரெக்டா போட்டி போட்டுக்குவாங்க, நடிக்கிறது இல்ல. என்ன பேட்டி கொடுப்பாரு பாருங்க, திடீர்னு பேட்டி. ஏங்க இங்க திமுகக்கும் அதிமுக சென்னையில போட்டி, ஏங்க டிவிகே பத்தி பேசுறீங்க? பயம் வந்துருச்சுல்ல, வந்துருச்சுல்ல. ஒட்டுமொத்த நாட் பஸ்ஸும் வாஷ் அவுட் ஆகுது இல்ல. வில்லிவாக்கத்துல ஆதவர்ஜுனா, பெரம்பூர்ல ஜோசப் விஜய் எங்க தலைவர். அப்படியே வாங்க, அப்படியே ஆர்கே நகர் வாங்க, ஒரு பெரிய எஜுகேஷனிஸ்ட் மரிய வில்சன் டச்சே பண்ண முடியாது, யார விலை கொடுத்து வாங்கவே முடியாது. அப்படியே ஹார்பர் பக்கம் வாங்க, ஒரு வழக்கறிஞர், நீ எதை கையில் எடுக்கிற அவரும் கையில் எடுப்பாரு, நீ பூ கொடுத்தா பூ கொடுப்பாரு. அதுக்கு மேல நான் சொல்ல முடியாது. சோ நீ அநீதியான ஒரு அரசியல் பண்ணனா அந்த அரசியலை தூக்கி எறியக்கூடிய அரசியல் எங்களுக்கு தெரியும். ஃபுல்லா கிளீன் பண்ண போறோம். தமிழ்நாடே கிளீன் ஆக போகுது. அதுல சென்னை ஒட்டுமொத்த ட்ரக்ஸோடைய கேபிட்டலா மாத்தி வச்சிருக்காங்க. இந்த சேகர் பாபுவும் சாராயமா மாத்தி வச்சிருக்காங்க. ஹார்பர்ல 100% மெட்ரோ வாட்டர் கிடைக்குதா உங்களுக்கு? ஏதாவது குழாயில தண்ணி கிடைக்குதா? திமுக காரங்க சொல்லுவாங்க அனுபவம் இருக்கு. திமுக நிறைய இந்த ஊடகத்தில் உட்கார்ந்துகிட்டு திமுக 75 வருஷம் அனுபவங்க, பூத்துல இருக்கிறவங்க, கிளையில இருக்கிறவங்க, பகுதியில் இருக்கிறவங்க, பயங்கரமான அனுபவம் இருந்தா என்ன தெரியுமா செஞ்சிருக்கணும்? துறைமுகம் மினிஸ்டர் தொகுதி 100% வீட்டுல எல்லாத்துக்கும் மெட்ரோ வாட்டர் கொடுத்துட்டேன்பா. தைரியம் இருந்தா சொல்லுங்க, நானே சேகர் பாபுக்கு ஓட்டு போட்டுறேன், நானே போட்டுறேன். இல்லப்பா ரோடு எல்லாம் சரி செஞ்சாச்சு, இங்க குடிசையே கிடையாது, எல்லாமே பக்கா வீடு, கான்ட்ராக்ட் வீடு ஆக்கியாச்சு, எல்லா சாலைகள் இருக்கு, கழிவு நீர் மழை பெஞ்சா கழிவு நீரும் தண்ணியும் கலக்கிறதே கிடையாது. அடிப்படை தேவைகள், நல்ல ஸ்கூல் இருக்கு, நல்ல காலேஜ் இருக்கு. இதெல்லாம் இருக்கா? ஒண்ணுமே கிடையாது. சென்னையுடைய ஹாட் ஸ்பாட் உயர் நீதிமன்றம் இங்கதான் இருக்கு, பாரிஸ் கார்னர் இங்கதான் இருக்கு, எல்லா துறைமுகம் இங்கதான் இருக்கு, எல்லாமே பணம் கொளிக்கக்கூடிய தொழில்கள் இருக்க இடத்துல. ஆனா ஹார்பர் எப்படி வச்சிருக்காங்க? மனிதர்கள் வசிக்கவே முடியாத மாதிரி ஒரு அடிப்படை வசதி கிடையாது. ஆழ்வார்பேட்டை எப்படி இருக்கு, ஹார்பர் எப்படி இருக்கு? இவர் தான் டெய்லி ஒரு நாளைக்கு 10 தட்டி ஆழ்வார்பேட்டை போயிட்டு வராரு. அந்த முதல்வர் குடும்பத்துக்கு கிச்சன் பாலிடிக்ஸுக்கு கிச்சன் வேலை பண்றது மட்டும்தான் இவருக்கு தெரியும், வேற ஒண்ணுமே தெரியாது. கிச்சன் பாலிடிக்ஸ் மினிஸ்டர் மிஸ்டர் சேகர் பாபு அப்படின்னு பேரே வச்சிடலாம். இதை தவிர அவருக்கு எதுவுமே தெரியாது. அப்ப இந்த மாதிரி அமைச்சர்களை உருவாக்கக்கூடிய அண்ணா எந்த மாதிரி திமுக உருவாக்கினார்? சமூக நீதி, இருமொழி கொள்கை இப்படி உருவாக்கின திமுக கலைஞராச்சும் சமூக நீதினு சொல்லிட்டு ஒரு 10 குடும்பத்தை, கலைஞருக்கும் ஸ்டாலின் ஐயாவுக்கும் என்ன தெரியுமா வித்தியாசம்? கலைஞர் ஐயா தான் கூட இருக்க 10 குடும்பத்தை வாழ வச்சார். என்னடா மதுரை அழகிரி போ, டெல்லி நீங்க போங்க, இந்த பக்கம் கன்னியாகுமரி ஒருத்தர் 10 குடும்பத்தை வாழ வச்சார். மு.க. ஸ்டாலின் அவர்கள் 10 குடும்பத்தை வலிச்சுட்டு என் மருமக என் மகன் அவ்வளவுதான் 2 குடும்பத்துக்கு பட்டா எழுதிட்டாரு தமிழ்நாடு. இதுதான் அவருடைய மிகப்பெரிய சாதனை. ஒருத்தர் அரசியல மருமக, இன்னொன்னு எல்லா டிபார்ட்மெண்ட் பணத்தை கட்டிங் பண்றது, கமிஷன் அடிக்கிறது, ஊழல் பண்றது. இதுல இருக்க அமைச்சர்கள்லாம் எப்படி இவங்க சொல்லுவாங்க, நாங்கள் திராவிட கட்சி, பெரியார் கட்சி, அண்ணாவுடைய வழித்தோன்றல். திமுக குடும்பம் சுத்தி யாரு இருக்கிறா? மினிஸ்டர் பேர் சொல்லவா? திரு செந்தில் பாலாஜி. அவர் என்ன பெரியாரிஸ்டா? நான் கேக்குறேன். இல்ல காகித மில்லத்தோட வாரிசா? பக்கத்துல நேரு, வேலு, நம்ம சேகர் பாபு அண்ணன் என்னைக்காச்சும் பேசிருப்பாங்களா அரசியலை பத்தி? எதுவுமே தெரியாது அமைச்சர்களுக்கு. ஒட்டுமொத்த துறையில 30% கமிஷன் அடிச்சு இந்த குடும்பத்துக்கு கொடுக்கிறது, அதுக்கப்புறம் இவங்க கமிஷன் அடிச்சுக்கிறது, அதுக்கப்புறம் அரசு அதிகாரிகள் கமிஷன் கொடுக்கிறது. இதுதான் இந்த நிர்வாகம். அப்ப நம்ம ஏன் இங்க ஜெயிக்கணும்? நம்ம மேல என்ன மாதிரி மாற்றங்களை சொல்லுவாங்க? ஓகே இவங்கள அனுபவம் இருக்கு, அனுபவம் இல்லைன்னு. திமுக அனுபவம் கீழே இருக்கக்கூடிய கவுன்சிலர்,
பகுதி, அங்க இருக்கக்கூடிய எம்எல்ஏ, இவங்களுக்கு எல்லாம் என்ன அனுபவம்? மக்களுக்கு நல்லது செய்யக்கூடிய அனுபவம் இல்ல, ஊழல் செய்யறதுக்கு மட்டுமே அனுபவம். அந்த பணத்தை வச்சுக்கிட்டு ரவுடிசம் பண்றது மட்டும்தான் அனுபவம், வேற ஒண்ணுமே கிடையாது. நான் திருப்பி பதிவு பண்றேன், தமிழக வெற்றி கழகத்தை ஏன் ஜெயிக்கணும், அசைக்கவே முடியாது, பணம் கொடுத்தாலும் ஏன் அசைக்க முடியாதுன்னு சொல்றேன்னா, இந்த 26 ஒரு புதுமையான தேர்தல். இந்த டிவில சர்வே போடுவாங்க, இந்த தந்தி, அந்த ஜூனியர் வீடனு எல்லாம் தப்பா பழைய காலத்து 30 வருஷத்துக்கு முன்னாடியே சர்வே போட்டுட்டு இருப்பாங்க. நான் திருப்பியும் சொல்றேன், ஒரு பிரச்சாரம் நான் எவ்வளவோ பிரச்சாரம் பண்ணிருக்கேன். நான் தொகுதி இங்க போயிட்டு வரேன், ஒரு தெருக்குள்ள போனா திமுக காரங்க அதிமுக பிரச்சாரத்தை பாருங்க, வீடியோ வேணா எடுத்துக்குவாங்க. ஆனா தமிழக வெற்றி கழகத்துடைய வேட்பாளர் போகும்பொழுது ஃபர்ஸ்ட் வீட்ல இருந்து அம்மா ஓடி வருவாங்க, தங்கச்சி ஓடி வரும், அக்கா ஓடி வரும், அதுக்கப்புறம் குட்டி தம்பிங்க ஓடி வருவாங்க. தமிழக வெற்றி கழகம் இளைஞர் கட்சின்னு சொல்றாங்க, சத்தியமா இளைஞர் கட்சி கிடையாது. தமிழக வெற்றி கழகத்தை உருவாக்கியது பெண்கள், இது பெண்கள் கட்சி. நிறைய பேர் இந்த கான்செப்டே புரியல. இந்த கட்சியை உருவாக்குனதே பெண்கள் தான். அதனாலதான் நான் போகும்போது குடும்பம் வராங்க, குறைந்தபட்சம் 5-6 பேர் ஓடி வருவாங்க, 2 குழந்தைங்க ஓடி வருவாங்க. என் மேல ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணாங்க போய் திமுக, நான் குழந்தைய வச்சு பிரச்சாரம் பண்றேன்னு. நான் அப்பயே சொன்னேன் மேடையில, தம்பிங்களா நான் போகும்போது அம்மா ஓடி வராங்க, தங்கச்சிங்க ஓடி வராங்க, கூட குழந்தை வருவாங்க. அம்மாவோடைய துணை இல்லாமல் குழந்தை வெளியே வரவே வராது. திமுக போகும்போது எந்த குழந்தை வெளியே வந்திருக்கு? ஏன்னா உங்களை பார்க்கும் போது 10 வயசு குழந்தை அரசியல் பண்ணுது, திமுக தீய சக்தின்னு சொல்லுது. அண்ணா உருவாக்கிய கொடி இருக்கு கருப்பு சிவப்பு, அதையே பார்த்தாலே இது தீய சக்தி கொடின்னு சொல்றாங்க. 10 வயசு குழந்தைக்கு நீங்க அரசியல் தெரிஞ்சிச்சுன்னா அம்மாக்கள் பேசாம அந்த குழந்தைகள் பேசுமா? இதுதான் தமிழக வெற்றி கழகத்துடைய வெற்றி. அப்படி இருக்கும் பொழுது சேகர் பாபு அவர்கள் தன்னுடைய அடியாளை வச்சு நீங்க பிரச்சாரம் பண்ணும் பொழுது, நோட்டீஸ் கொடுக்கும் பொழுது என்ன கேவலமா பேசுவாங்க. இதை தவிர எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. வேற என்ன தெரியும்? பெண்ணை வைத்து அரசியல் செய்யக்கூடிய கட்சி, அசிங்கமா பேசக்கூடிய கட்சி திமுக. அம்மா ஜெயலலிதா அம்மாவை சட்டசபை போது இந்த சேரிய இழுத்து கிழிச்சு தூக்கி வெளியே போட்டது. ஆனா அதே மக்கள் 2 வருஷத்துல 234 தொகுதி 232 தொகுதி வெற்றி பெற வச்சாங்க. ஏன் தெரியுமா? நீ சேலையை தொட்ட, நீ டெபாசிட் கூட இல்லைன்னு சொன்னது தமிழக மக்கள். இது வரலாறு, இதுதான் வரலாறு, இது தெரிஞ்சுக்கோங்க. மக்கள் கரெக்டான டைம்ல கரெக்டான நேரத்தில் தூக்கி எறிவாங்க. இங்க யாரும் பெரிய ஆள் கிடையாது. 234 தொகுதி வரும்பொழுது இங்க மன்னர்கள், பணம் வச்சிருக்கவன், முதலமைச்சரா இருக்கிறவன், அமைச்சரா இருக்கவன், எம்எல்ஏவை ஜெயிக்கிறதுக்கு சாதாரணமா ஜெயிச்சிட முடியாது. ஏன்னா மக்கள் கடைசி 3 நாள்ல முடிவு பண்ணுவாங்க. தமிழ்நாட்டு மக்கள் எப்ப முடிவு பண்ணுவாங்க? கடைசி 3 நாள்ல முடிவு பண்ணுவாங்க. இவன் தப்பு, இவன் ரைட். அது வரைக்கும் அமைதியா இருப்பாங்க, பேசவே மாட்டாங்க. 50% மக்கள் பேசவே மாட்டாங்க, அமைதியா பாத்துக்கிட்டே இருப்பாங்க. யாரு அடிக்கிறாங்க, யாரு அடி வாங்குறா, யாருகிட்ட உண்மை இருக்கு, யாரு 5 வருஷம் கொடுக்கும் பொழுது இதே சேகர் பாபு தெருக்கு தெரு மக்களை பார்த்தாங்களா? இல்ல இங்க இருக்கக்கூடிய பெண்களை பார்த்தாங்களா? இங்க இருக்க குடும்பத்தை பார்த்தாங்களா? எப்ப பார்த்தாலும் ஒரு 1000 பெட்ஷீட்டை கொடுக்கிறது, ஒரு 1000 சாரியை கொடுக்கிறது, ஒரு அரிசி மூட்டையை கொடுக்கிறது, ஏமாத்து ஃப்ராடு பையன், ஃப்ராடு. மக்களை இந்த மாதிரி துணியை கொடுத்துட்டு ஏமாத்திலான்னு சும்மா டிவியில எப்ப பார்த்தாலும் கொடுத்து ஒரு ஃப்ராடு தனம் பண்ணக்கூடிய அமைச்சர்களை உருவாக்கி இருக்காங்க. இதனாலதான் எனக்கு கோபம் வருது. என்ன மாதிரி அரசியலை அண்ணா உருவாக்கினார், என்ன மாதிரி கட்சியை அண்ணா உருவாக்கினார். கலைஞர் அபகரிச்சாரு, திமுக ஸ்டாலின் கட்சியை முடிச்சிட்டாரு. இப்படி சொன்னார்ல, கட்சி முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம். திமுக முடிச்சிட்டாரு, அவரோட பிரிவில முடிச்சிட்டாரு. அப்படி இருக்கும் பொழுது இங்க இருக்கக்கூடிய அண்ணன் அசோகன் சொல்றேன், உணர்ச்சி வசப்படாதீர்கள். நீங்கள் மக்கள்கிட்ட போய்கிட்டே இருங்க. அடிச்சாலும் உங்க பக்கத்துல 4 கேமரா வச்சுக்கோங்க. அவங்க அடிச்சாலும் கேமரா ரெக்கார்ட் பண்ணுங்க, திட்டுறதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணுங்க. மக்கள்கிட்ட போய் கொண்டு சேர்ப்போம். மக்கள் எப்படி அம்மா ஜெயலலிதாக்கு ஜெயிக்க வச்சு கருணாநிதி டெபாசிட் எல்லாம் பண்ணாங்களோ, நம்மளுடைய உணர்ச்சிகள் தேர்தலில் வெற்றியா காமிக்கணும். ஒரு வெற்றி இந்த மாதிரி ரவுடிசத்தை ஒரு சாமானியர்கள் சேர்ந்து தூக்கி எறிஞ்சாங்கிற வரலாறு இருக்கணும். இதுதான் வரலாறு. வரலாறு என்ன சொல்லுது? கலைஞருடைய பையன் திரு அழகிரிகள் எங்க இருக்கிறார் இன்னைக்கு? அவன் குடும்பம் எங்கேயாச்சும் அரசியல் இருக்கா? மக்கள் தூக்கி எறிஞ்சிருவாங்க. காலமும் நேரமும் இயற்கையும் தூக்கி எறியும். யாரும் இங்க பெரியாலே கிடையாது. நான் திருப்பி பண்ணுவேன். எந்த தலைவரை அழுத்தம் கொடுத்து அமுக்குறாங்களோ, எங்க தலைவர் விஜய் அவர்கள்
நடிப்பை விட்டுட்டு ஜஸ்ட் அரசியலுக்கு வந்தார், பிரச்சாரம் பண்ண உள்ள கரூர் பிரச்சனையை பண்ணாங்க, மிகப்பெரிய அழுத்தத்தை கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட முன்னாடி SOP போட்டு 40 நாள் ஆக்குவாங்க தலைவருடைய பிரச்சாரத்துக்கு பர்மிஷனுக்கு. இன்னைக்கு அர்ச்சனா பட்நாயக் ஒரு மேடம் வந்து தேர்தல் கமிஷன் அரசு அதிகாரிகளை மாத்தின பிறகு 48 மணி நேரத்தில் எப்படி பர்மிஷன் கிடைக்குது? இதே காவல்துறை தானே, இதே SP தானே, இப்ப இருக்க இதே SP தானே. கன்னியாகுமரியில் போயிட்டு வரும்போது எப்படி கரெக்டா மக்கள் பாதுகாப்பு கொடுத்து கரெக்டா வந்து தலைவர் பிரச்சாரம் முடிச்சிட்டு வராரு. ஆனா இந்த 8 மாசத்துல ஏன் நடக்கல? இதுதான் காவல்துறை பர்மிஷன் கொடுத்தாலும் மக்களுக்கு பாது கொடுக்காம அதிகமா கூட்டம் வரும்போது எல்லாம் இடிச்சுக்கிட்டு மக்கள் சாவட்டும், செத்த தலைவர் மேல பழி போடலான்னு ஒரு கேவலமான அசிங்கமான அரசியலை உருவாக்கிய திரு மு க ஸ்டாலின் அவர்கள். அதுக்கு செந்தில் பாலாஜி, மகேஷ் பொய்யாமொழி, உதயநிதி அவர்கள் உடந்தை. இதுதான் ஒரு அசிங்கமான அரசியல். திரு விஜய் அவர்களுக்கு எதிரா ஒரு அரசே எதிர்த்து நின்னுச்சு. திமுக கட்சி இல்ல, ஒரு கவர்மெண்ட் எதிர்த்து நின்னுச்சு. அதையெல்லாம் தாண்டி தான் பிரச்சாரம் பண்ணி தலைவர் நின்றுட்டு இருக்காரு. தேர்தல் வந்துச்சு, தமிழக வெற்றி கழகத்துக்கு ஏன் இவ்வளவு பிரஷரு? ஏன் ஊடகத்துல இவ்வளவு நமக்கு விமர்சனம் வருது? என்ன சிச்சுவேஷன்னா நான் சொல்றேனே, ஏன் அவங்க பயப்படுறாங்க அப்படின்னா, எம்ஜிஆருக்கு அப்புறம் ஜெயலலிதா அம்மாக்கு அப்புறம் இங்க தலைவர்களே இல்லாம போயிட்டாங்க. நல்ல நிர்வாகி நினைச்சுதான் ஸ்டாலினை உருவாக்குனாங்க. அவர் தலைவர் கிடையாது, ஸ்டாலின் அவர்கள் தலைவர் கிடையாது, நிர்வாகி. தலைவர்னா மக்களை வசீகரிக்கக்கூடிய, மக்களை நேசிக்கக்கூடிய, மக்கள் நம்பிக்கையும் அன்பும் உருவாக்கக்கூடிய இருக்கவங்க தான் தலைவர்கள். இப்ப ஸ்டாலின் சார் ரோட்ல நடந்து போய் டீ குடிச்சா 5 பேர் இருப்பாங்க. இங்க ஹார்பர் வந்தா பக்கத்துல சேகர் பாபு இருப்பாரு, இன்னொரு 4 பேர் இருப்பாங்க. மக்கள் யாருமே பார்க்க மாட்டாங்க. இதே எங்களுடைய தலைவர் இந்த ஹார்பர் பக்கம் வந்தா துறைமுகத்தில் இருக்கக்கூடிய கடல் தண்ணி வந்த மாதிரி மக்கள் இங்க இருப்பாங்க. அதனாலதான் பெரம்பூர்ல நாமினேஷன் முடிச்சிட்டு தலைவர் போன இடம் என்ன தெரியுமா? எனக்கு என்ன மக்கள் ஆதரவு இருக்குன்னு காமிக்கணும்னு போனது. மித்த தொகுதிக்கு போவாங்க, கொளத்தூர்ல போய் நின்னு காமிச்சாரு. காலையில ஸ்டாலின் சாருக்கு நாமினேஷன் யாருமே வரல, நம்ம தலைவருக்கு ஒட்டுமொத்த கொளத்தூர் வந்து உட்கார்ந்தாங்க. அப்ப மக்கள் ஆதரவு யாருக்கு இருக்கு? நம்மளுடைய தலைவருக்கு இருக்கு, நம்ம கட்சிக்கு இருக்கு. அதை உடைக்கணும்னா இந்த ரவுடிசம் பணத்தை வச்சு மிரட்டுற தவிர அவங்களுக்கு எந்த வேலையுமே கிடையாது. ஒன்னே ஒன்னு புரிஞ்சுக்கோங்க, தமிழக வரலாற்றுடைய ஹிஸ்டரியிலே சொல்றேன், திமுக கிட்ட 26 கட்சி கூட்டணி இருக்கு, அதிமுக பிஜேபி கிட்ட 10 கட்சி கூட்டணி இருக்கு. அப்புறம் இன்னொருத்தர் நம்மள திட்டிக்கிட்டே இருப்பார் ஓரமா, யாருன்னு உங்களுக்கு தெரியும். அப்ப 37 கட்சி எதிர்த்த நின்ன சமாளிக்கக்கூடிய ஒரே தலைவர் நம்மளுடைய தலைவர். 37 கட்சிய நம்ம எல்லாம் சேர்ந்து ஏத்து நின்றுட்டு இருக்கோம்ல, அதுவே ஒரு பெரிய வரலாறு. எவ்வளவு பெரிய வரலாறு நினைக்கிறீங்க? தமிழக வெற்றி கழகம் ஒற்றை கட்சியை ஏத்து நிக்குது. நீங்க சொல்றீங்களே என்னன்னா இப்படி மிரட்டுறாங்க, என்னென்ன இப்படி திட்டுறாங்க, இவ்வளவு கட்சி ஏத்து நின்னாலும் ஒரு வேட்பாளர், சாதாரண வேட்பாளர் போகும்போது என்னப்பா குடும்பமா வந்து அவங்க ஓட்டு போட போயிட்டாங்க, 37 கட்சி காணாம போயிருச்சேன்னு திரு அசோக் அவர்களுடைய தலைவருடைய வேட்பாளர் போட்டும் போது பயத்தினாலதான் வாயில கட்ட வார்த்தை வருது. இங்க யாராச்சும் சுயேட்சை நிப்பாங்க பாத்திருக்கீங்களா? இந்நேரம் ஒரு 10 பேர் சுயேட்சை நின்றுப்பாங்க. இந்த சுயேட்சைகளுக்கு எதிரா ஏதாச்சும் கெட்ட வார்த்தை பேசியிருப்பாரா சேகர் பாபு அவர்கள்? ஏன் பயம் இல்ல? வேணாம்பா இது, ஏன்னா அவங்களுக்கு பயம் இல்ல, அவர் போட்டியில நினைச்சுக்க மாட்டாங்க. ஆனா திரு அசோக் அவர்களை பத்தி ஏன் பயப்படணும்? ஒரு தெருக்குள்ள போகும்போது நம்ம ஆளுங்க என்ன இருக்கு, காசு எடுத்துட்டா போறோம், 5000 காசு எடுத்துட்டா போறோம், இல்ல இவர் மாதிரி மிக்சி பிரிட்ஜ் அது இதுன்னு கொடுக்குதா போறோம். வெறும் ஒரு நோட்டீஸ், அந்த நோட்டீஸ்ல தலைவருடைய முகம், இன்னொரு முகம், என் அண்ணனுடைய முகம், இந்த ஒரு முகத்துக்கே பயம் வந்துருச்சு, வேற ஒண்ணுமே கிடையாது. அப்ப மக்கள் வெறுத்து போயிருக்காங்க, இந்த மாதிரி ஆளுங்களை பார்க்கும்போது வெறுத்து போயிருக்காங்க. பெரிய பெரிய தலைவர்கள் 234 தொகுதி தேர்தல் வரும்போது காணா போயிருக்காங்க. அதனால நீங்கள் உறுதியாக இருங்கள். அதுக்கப்புறம் இன்னைக்கு நாட்டோட நிலவரம் என்ன போயிட்டு இருக்கு, இன்னைக்கு பாராளுமன்றத்தில் என்ன போயிட்டு இருக்கு, நம்ம மேல என்ன எப்ப பார்த்தாலும் விமர்சனம் சொல்லிட்டே இருப்பாங்க. இவங்க தேர்தலுக்கு அப்புறம் தமிழக வெற்றி கழகம் தேர்தலுக்கு அப்புறம் பெரும்பான்மை கிடைக்கலன்னா பிஜேபியோட சேர்ந்துருவாங்க, பிஜேபியோட சேர்ந்து அவர் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணிடுவாரு. இது யார பரப்புறது? திமுக காரங்க. பரவாயில்ல, 200 தொகுதி ஜெயிச்சன்னு சொல்லிட்டு இருந்த திமுக காரங்க இன்னைக்கு மெஜாரிட்டி யாருக்கும் கிடைக்காது,
ஆட்சிக்கு வந்த பிறகு இவங்க பிஜேபி எடுத்து வந்தாங்க, திருப்பி ஒரு பொய்யா பேசிட்டு இருக்காங்க. துறைமுகம் தொகுதியில் இருக்கக்கூடிய என்னுடைய இஸ்லாமிய சகோதரர்களே, என்னுடைய இஸ்லாமிய சகோதரிகளே, நாங்கள் உறுதியாக சத்தியமாக சொல்லுகிறோம், தலைவர் கட்சி ஆரம்பிக்கும் பொழுது சொன்ன வார்த்தை கொள்கை எதிரி பிஜேபி, கொள்கை எதிரி பிஜேபி, கொள்கை எதிரி பிஜேபி. அரசியல் எதிரி திமுக. ஏன்னா இந்த குடும்பம் ஊழலும் நிர்வாகம் தவறும் செய்யும் பொழுது அதை எதிர்க்கக்கூடிய வலிமை இருக்கு. 2024 திமுக போட்ட 22 கேண்டிடேட்ல ஒரு முஸ்லீம் கிடையாது, ஒரு முஸ்லீம் சகோதரர் கிடையாது. இப்ப தெரியுதா இங்க எப்படி வந்து பேசிக்கிட்டு நம்மள வந்து பிஜேபி கூட அவங்க பராசக்தி படத்தை ரிலீஸ் பண்ணிக்கிட்டு நம்ம ஜனநாயகன் படம் இன்னைக்கு வரைக்கும் ரிலீஸ் ஆகாம இருக்கு. யாரு பிஜேபி கூட சேர்ந்தார்கள்? யாரு பிஜேபி கூட சேர்ந்தா? திரு மு க ஸ்டாலினுடைய மகன் உதயநிதி அவர்கள் நடத்தக்கூடிய ரெட்ஜை நிறுவனம், தன்னுடைய பேரன் நடத்தக்கூடிய இன்பநிதி நடத்தக்கூடிய ரெட்ஜை நிறுவனம் தயாரித்த பராசக்தி படம் சொன்ன தேதியில் ரிலீஸ் ஆயிருச்சு. அதுக்கு சர்டிபிகேட் கொடுத்தது பிஜேபி தலைமையில் இருக்கக்கூடிய எல் முருகன் மினிஸ்டர் இருக்கக்கூடிய சென்சார் போர்டு. ஆனா அதே பிஜேபி மினிஸ்டர் இருக்கக்கூடிய எல் முருகன் ஜனநாயகன் படத்தை நிப்பாட்டினாரா இல்லையா? இஸ்லாமிய சகோதரிகளே கேளுங்கள் இந்த கேள்வியை. நான் லிங்கே கொடுத்துறேன், திமுக காரன் தப்பு பண்ணா மாட்டிக்குவான். லிங்கே கொடுத்துறேன். படம் ரிலீஸ் ஆன 1 வீக்ல ஒரே வாரத்துல திரு பிரதம மந்திரி மோடி அவர்கள் நடத்தின பொங்கல் பங்கன்ல, எல் முருகன் நடத்தின பொங்கல் பங்கன் டெல்லியில திரு உதயநிதி அவர்கள் ஒட்டுமொத்த அந்த படத்தோடைய ஹீரோ ஹீரோயின் அங்க இருக்கக்கூடிய மியூசிக் டைரக்டர் ஒட்டுமொத்த குழுவையும் அந்த படத்துக்கு அந்த பொங்கல் விழாக்கு அமிச்சாரா இல்லையா? இதுதான் செட்டிங்னு சொல்றோம். நாங்கள் அழுத்தத்தை எதிர்கொண்டு இருக்கோம். அந்த அழுத்தத்தை தைரியமாக எதிர்க்கக்கூடிய வல்லமை திரு ஜோசப் விஜய் அவர்களுக்கு இருக்கு. இதை புரிஞ்சுக்கோங்க. தன்னுடைய பெயரை வேட்பாளர் அறிவிக்கும் பொழுது விஜய்னு சொல்லியிருக்கலாம். ஆனா ஒரு வார்த்தை டெல்லிக்கு பிஜேபி புரிய வைக்கிறதுக்காக சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? என்னுடைய பெயர் ஜோசப் விஜய். நான் ஒரு சிறுபான்மை சமூகத்திலிருந்து வந்திருக்கலாம், நீ அரசியல் ரீதியா பேசலாம். ஆனா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள், அது இந்துவாக இருந்தாலும் முஸ்லீமாக இருந்தாலும் கிறிஸ்துவராக இருந்தார்களும் எந்த மதத்தை இருந்தவர்களாகவும் என்னை தன்னுடைய குடும்பத்தில் ஒரு பிள்ளையா பாக்குறாங்க. எனக்கு மதமே கிடையாது, ஜாதியே கிடையாதுன்னு சொன்னதுக்காக அவருடைய பதில கொடுத்தாரு. அதனால இஸ்லாமிய சகோதரிகளே, சகோதரர்களே, கிறிஸ்துவ சகோதர சகோதரிகளே, அதிகாரமும் பணபலமும் எத்தனை ஆயிரம் கோடி கொடுத்தாலும் இல்ல என்ன அதிகாரம் அவங்க வந்து பிஜேபி பக்கத்துல வந்து கொடுத்தாலும் நாங்கள் உறுதியாக சொல்லிக்கிறோம். என்ன அழுத்தம் வந்தாலும் நாங்கள் திருப்பி பண்றோம். என்ன அழுத்தம் வந்தாலும், ஏன் எங்களை வந்து சிறையில் தூக்கி போட்டாலும், எங்கள் உயிரே போனாலும் பிஜேபியுடன் எப்பொழுதும் தமிழக வெற்றி கழகம் கூட்டு சேராது 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 என்பதை நாங்கள் உறுதியுடன் கூறுகிறோம். உறுதியுடன் கூறுகிறோம், ஆணித்தரமாக கூறுகிறோம். இதை தெளிவு பண்றோம். பெரியார் அவர்கள் உருவாக்கிய, அண்ணா அவர்கள் கனவு கண்ட புரட்சி தலைவி அம்மா அவர்கள் என்ன நினைச்சாங்களோ, மோதியா லேதியான்னு கேட்டாங்க. அந்த உணர்வும் அந்த நெஞ்சமும் எங்க கிட்ட இருக்கு. உறுதியா சொல்ற எங்க கிட்ட இருக்கு. எப்பொழுதும் கிடையாது. நான் வில்லிவாக்கத்துல என்னோட பிரச்சாரம் வைக்கும் போது ஐநாவரம் மசூதியிலிருந்து என் பிரச்சாரத்தை ஆரம்பிச்சேன். ஆதவர்ஜுனா மசூதியிலிருந்து ஆரம்பிச்சேன். இதுதான் உண்மை. இது ஓட்டுக்காக கிடையாது. இந்த சமூகம் எப்பொழுதும் மதசார்பற்ற கொள்கையில், சமூக நீதி கொள்கையில் தமிழக முன்னேற்ற தமிழக வெற்றி கழகம் எப்பொழுதும் உறுதியாக இருப்போம். முதல் நாள் மாநாட்டை சொன்னாரு. சொன்னா செய்யக்கூடிய வலிமை எங்க தலைவருக்கு இருக்கு, தமிழக வெற்றி கழகத்திற்குரிய எங்களுக்கும் இருக்கு. எங்களுக்கு எந்த பயமும் கிடையாது. ஏன்னா மக்கள் எங்களை நம்புகிறார்கள், நாங்கள் மக்களை நம்புகிறோம். அதுதான் அண்ணா சொன்னாரு, நான் அழுதா மக்கள் அழுவாங்க, மக்கள் அழுதா நாங்க அழுவோம். இதுதான் தமிழ் வெற்றி கழகம். இவ்வளவுதான். இதுதான். இது ஒரு குடும்பம். நீங்க கட்சின்னு சொல்றீங்க, பூத் இருக்கான்னு கேக்குறீங்க, கிளை இருக்கான்னு கேக்குறீங்க, பகுதி இருக்கான்னு கேக்குறீங்க. தமிழக வெற்றி கழகம் குடும்பம். 4 குடும்பம் சேர்ந்தா ஒரு பூத். அவ்வளவுதான். எங்களுக்கு என் குடும்பமே பாத்துக்குவோம். நீ சொல்ற வார்த்தை இல்ல அரசியல் கட்சி. என் குடும்பத்துல எங்க அக்கா பூத்துல போய் உட்காருவாங்க, எங்க அம்மா உட்காருவாங்க, எங்க அத்தை போய் உட்காருவாங்க, எங்க பெரியப்பா உட்காருவாங்க, அண்ணன் சித்தப்பான் போய் உட்காருவாங்க. அவங்க கிட்ட போய் நீ 50,000 இல்ல 5 லட்சம் பேசினாலும் விலைக்கு போக மாட்டான். எழுதி வச்சுக்கோ. இதெல்லாம் கமிஷன் அடிச்சு கொள்ள அடிச்சுக்கிறதுலாம் திமுக கூட குடும்பம், கீழே இருக்கக்கூடிய அமைச்சர்கள், கீழே இருக்கக்கூடிய விவசாயிகள்.
ஒரு படம் வந்துச்சு, நீங்க பார்த்திருப்பீங்க. அதுல நம்ம அண்ணா அந்த படம் பேர் அந்த கஞ்சா கடத்துற சகோதரர்கள் எல்லாம் திருத்து வரல, குட்டி குட்டி பசங்கள் எல்லாம். கரெக்ட் கரெக்ட். மாஸ்டர் படத்துல சில சீனை பார்த்துட்டு இருந்தோம். அதுல இந்த கஞ்சா அடிக்க சிறுவர்கள் எல்லாம் மாத்துவார். அதுல ஒரு வில்லன் இருப்பாப்ல, நம்ம விஜய் சேதுபதி அண்ணன். அப்போ திடீர்னு போவார். சேகர் பாபு யாருன்னு நான் சொல்லிடுறேன். விஜய் சேதுபதி ஒரு கேட்டுக்குள்ள போய் கீழே 4 ரவுடிங்களா உட்கார்ந்து இருப்பாங்க. தெரியுமா அந்த சீனு? அப்ப சொல்லுவாங்க, நீ எல்லாம் நிறுத்தி நிக்கிறியான்னு கீழே உட்காந்து பரம்பரையா ஒருத்தன் பணக்காரனா இருப்பான் பாருங்க, சொல்லுவான். அப்ப சொல்லுவாரு, உன்கிட்ட இருக்க ஆள் எல்லாம் பணத்துக்கு விலை போறவன், என் கிட்ட இருக்க ஆள் எல்லாம் விசுவாசத்துக்கு கூட இருக்கிறவன், அதை ப்ரூவ் பண்ணுவான்னு காமிப்பான். கேட்ட முறான்னு சொல்லுவாரு, தனியாலாம் நிப்பாப்ல. அந்த சீன் தான் இப்ப திமுகக்கு. நம்ம அசோக் அண்ணன் தான் விஜய் சேதுபதினு வச்சுக்கோங்க. இல்ல அதுல வில்ல, அந்த சீனுக்கு மட்டும் எடுத்துக்குவாங்க. அந்த மாதிரி போயிட்டு சேகர் பாபு எல்லா இடத்துலயும் 5 லட்சம் 10 லட்சம் கொடுத்து ஆள்லாம் வச்சுக்கிட்டு ஓட்டு கேட்கறதெல்லாம் பணம் கொடுத்தா போதும் ஜெயிச்சுலாம் நினைச்சிட்டு இருக்காரு. ஆனா விஜய் சேதுபதி சொல்லுவாரு, அவங்க ஆளுகிட்டே போயிட்டு நான் உனக்கு 50 லட்சம் கொடுக்கறேன்னு சொன்னேன்னா அவங்க ஆளுங்களே காலி பண்ணிடுவாங்க. சேகர் பாபு காலி பண்றது யாருன்னா திமுக கட்சிக்காரங்களை இந்த காலத்தை காலி பண்ண போறாங்க. உள்கட்சி பிரச்சனையே காலி பண்ணிரும். எனக்கு தெரியும் திமுக என்னன்னு தெரியும். அதனால அண்ணன் அசோக் அண்ணன், நீங்க கவலைப்பட வேண்டாம். உங்ககிட்ட குடும்பமா எம்ஜிஆர் அவர்களுக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய ஆதரவு பெண்கள் இருக்காங்க. அந்த பெண்களுடைய சக்திய நீங்க வலுவாக்குங்க, அவங்கள போய் சந்திங்க, அவங்கள பாருங்க. நீ வீடு வீடா போய் பார்த்துட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். அதனால சேகர் பாபு அவர்களை பத்தி நீங்க தயவு செஞ்சு பேசுறதை இன்னையோடு நிப்பாட்டிட்டு 4 நாள் தான் இருக்கு, ஒவ்வொரு வீடா போவோம், பூத்துல இருக்கவங்களை நல்ல நிர்வாகிகள் நல்ல குடும்பமா போடுங்க அப்படிங்கறத பதிவு செய்து இந்த ஹார்பர்ல அவரை பத்தியே பேசாதீங்க. அவர் அவுட் ஆஃப் ரெக்கார்டு போயிட்டாங்க, கவலைப்படாதீங்க. அதுக்கப்புறம் இன்றைக்கு பார்லிமெண்ட்ல என்ன நடந்துகிட்டு இருக்கு, தமிழக வெற்றி கழகம் என்ன ஸ்டாண்ட் எடுத்திருக்காங்க, டீலிமிட்டேஷன், உமன்ஸ் ரிசர்வேஷன் பில் என்ன ஸ்டாண்ட் எடுத்திருக்காங்க. தலைவர் அவர்கள் அப்பயே எக்ஸ்ல பதிவிட்டாரு, டீலிமிட்டேஷனுக்கு என்னுடைய குரல் என்ன, அதுல தெளிவு பண்ற இடத்துல நாங்கள் இருக்கிறோம். ஏன்னா திமுகவுடைய பிரச்சாரம் அங்க டீலிமிட்டேஷன் எதுக்குறன்னு மட்டும் இல்லாமல் இது அரசியலாக இங்க பார்க்கும் பொழுது நம்மளுடைய உணர்வுகள் என்னன்னு சொல்ல வேண்டிய இடத்துல நம்ம இருக்கிறோம். அப்ப டீலிமிட்டேஷன் எப்ப உருவாச்சு? 1971 மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தினாங்க. 1973 அதுக்கப்புறம் பார்லிமெண்ட் ஃபுல்லா எல்லா இடத்துலயும் அன்னைக்கு மறுசீரமைப்பு உருவாக்குனாங்க. அதுக்கப்புறம் 25 வருஷம் இந்திரா காந்தி அம்மா தள்ளி போட்டாங்க. அதுக்கப்புறம் வாஜ்பாய் அவர்கள் தள்ளி போட்டாங்க 25 வருஷம். 2026 வந்துருச்சு. இன்னைக்கு டீலிமிட்டேஷன் பண்ணியே அவனு நிக்கிறாங்க. டீலிமிட்டேஷன் பண்றதுக்கு முன்னாடி என்ன பிரச்சனை? திரு ராகுல் காந்தி அவர்கள் பேசினாலும் நமக்கு உடன்பாடு இருக்கு. 2023 உமன் ரிசர்வேஷன் பில் கொண்டு வந்தாங்க. மகளிருக்கான இடஒதுக்கீடு 33%. நாட்டில் எல்லோரும் சேர்ந்து குரல் கொடுத்தோம், அதை வரவேற்றோம். 543 பார்லிமெண்ட் தொகுதியில கண்டிப்பா உமனுக்கு ரிசர்வேஷன் 33% வரணும், பலகால போராட்டம், அதை நிறைவேற்றணும்னு சொன்னோம். அதை அவங்க நிறைவேற்றினாங்க. நிறைவேற்றிட்டு என்ன சொன்னாங்க? மக்கள் கணக்கெடுப்பு துறை பாப்புலேஷன் சென்சஸ் நாங்க எடுக்கணும், அதுக்கப்புறம் சாதிவாரி கணக்கெடுப்பு நாங்க நடத்தணும். இது ரெண்டையும் நடத்தி முடிச்ச பிறகு நாங்கள் மகளிருக்கான இடஒதுக்கீடை கொடுப்போம் அப்படின்னு தள்ளி போட்டாங்க. சோ தள்ளி போடும் போது அன்னைக்கு குரல் கொடுத்தோம். அப்ப நீங்க முதல்ல ஆட்சிக்கு 15 வருஷமா கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் ஆச்சு? 12 வருஷம் ஆச்சு ஆட்சிக்கு 12 வருஷமா ஏன் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தல? 12 வருஷமா ஏன் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தலன்னா அவங்களோட அடிப்படை கொள்கையை சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தக்கூடாது. அவங்க ரிசர்வேஷனுக்கு எதிரானவர்கள் பிஜேபி. அதை நம்மளும் குரல் கொடுத்தோம். அப்ப இது ரெண்டும் பண்ணாம நாங்க மகளிருக்கான இடஒதுக்கீடு பண்ண மாட்டோம்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் சொன்னாங்க. அதையும் நம்ம கடுமையா எதிர்த்தோம். அதுக்கப்புறம் இப்ப எப்படி உமன் ரிசர்வேஷனை டீலிமிட்டேஷனோட தொகுதி மறுசீரமைப்பை சேர்த்து ஒரு குழப்பத்தை உருவாக்கி இருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு குழப்பம், மக்கள் தொகையின் அடிப்படையில் எம்பிக்களை அதனுடைய பிரதிநிதித்துவத்தை இன்க்ரீஸ் பண்றது, அதை கடுமையாக எதிர்த்தோம். ஏன்னா
வளர்ச்சி பொருளாதார முன்னேற்றம்னு சொல்லிட்டு 1973 இருந்து இந்திரா காந்தி அம்மா அன்னைக்கு பாப்புலேஷன் குறைக்க சொன்னாங்க. நம்மளுடைய கல்வியிலையும் முன்னேற்றத்திலையும் நம்ம போக்கஸ் பண்ணி இன்னைக்கு இருக்க ஒவ்வொரு வீட்லயும் ஒரு குழந்தைகள் 2 குழந்தைகள் மேல கிடையாது. நம்ம முன்னேற்றத்தை போக்கஸ் பண்ணோம். அதனால பாப்புலேஷன் குறைஞ்சிச்சு. ஆனா வட இந்தியாவில் பாப்புலேஷன் அதிகமாயிருச்சு. அப்ப முன்னேற்றத்திற்காக நம்ம பாப்புலேஷனை குறைச்சோம். இன்னைக்கு எம்பிக்ல பாப்புலேஷன் அடிப்படையில் மக்கள் தொகை அடிப்படையில் குறைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பில்ல பாஸ் பண்ண நினைச்சாங்க. அதை கடுமையாக நம்ம எதிர்த்து நின்னோம். இப்ப நம்மளுடைய கேள்வி என்னன்னா, ஒரே ஒரு சிம்பிள் கேள்விதான். நம்மளுடைய கேள்வி என்னன்னா, இன்னைக்கு பார்லிமெண்ட்ல சொல்லிட்டாங்க 50% நாங்க கொடுக்கிறோம், 39 இருந்து 59% நாங்க கொடுக்கிறோம் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்றாங்க. 39 எம்பில இருந்து 59 எம்பியா நாங்க கொடுக்கிறோம் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்றாங்க. அதுவும் தவறு. நம்பர்ஸ் முக்கியம் இல்ல, பர்சன்டேஜ் முக்கியம். இன்னைக்கு 7% நம்மளுடைய பிரதிநிதித்துவம் இருக்கு இந்தியாவில். 80 தொகுதி யூபியில இருந்துன்னா 14% இருக்கு. இந்த பர்சன்டேஜ் நமக்கு குறையுதா இன்க்ரீஸ் ஆகுதா, இதுக்கு தெளிவு இன்னும் கொடுக்கல. நம்பர்ஸ் அதிகம் பண்ணிட்டோம், அப்ப யூபியில அளவுக்கு அதிகமான நம்பர்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அரசியல் இருக்கே, நாங்கள் கடுமையாக எதிர்க்கிறோம். இந்த டீலிமிட்டேஷனை கடுமையாக நாங்கள் எதிர்க்கிறோம். இஸ்லாமிய சகோதர சகோதரிகளை, கிறிஸ்துவ சகோதரர்கள், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து ஓபிசி பிசி சகோதர சகோதரிகளே, தமிழக வெற்றி கழகத்துடைய நிலைப்பாடு டீலிமிட்டேஷனை நாங்கள் கடுமையாக எதிர்க்கிறோம். முதல்ல 543 பேருக்கு சொன்ன மாதிரி 33% ரிசர்வேஷனை உருவாக்குங்க. மக்கள் கணக்கெடுப்பு துறை, மக்கள் கணக்கெடுப்பு பாப்புலேஷன் சென்சஸ் சர்வே எடுங்க, அதுக்கப்புறம் கேஸ்ட் சர்வே எடுங்க, அதுக்கப்புறம் நீங்க டீலிமிட்டேஷனை பத்தி கொண்டு வாங்க. இதுதான் நம்மளுடைய நிலைப்பாடு. இந்த பார்லிமெண்ட்ல மகளிருடைய இடஒதுக்கீடு சொல்லிட்டு டீலிமிட்டேஷனை சேர்த்து 850 கொண்டு வரதுல நம்மளுடைய விகிதாச்சார பிரதிநிதித்துவம், அதாவது பர்சன்டேஜ் குறைதா இன்க்ரீஸ் ஆகுங்கிறதுக்கு இது வரைக்கும் பதில் பிஜேபி கிடம் இல்ல. அந்த பதிலை கூற வரைக்கும் நாங்கள் கடுமையாக ஒட்டுமொத்த தென் மாநிலங்களோட சேர்ந்து தமிழக வெற்றி கழகம் எதிர்க்கும். உச்ச நீதிமன்றத்திற்கு முதல் ஆளாக தமிழக வெற்றி கழகம் செல்லும் பிஜேபிக்கு எதிராக இங்க பதிவு செய்கிறேன். கடைசியாக நம்மளுடைய உறுதி, திரு அசோக் அவர்கள் எல்லோருக்குமானவர். இங்க இருக்கக்கூடிய ஜெயின் சமூகத்திற்கும், ஒரு நம்ம கட்சியை பொறுத்த வரைக்கும் தமிழர்களும், இங்க இருக்க ஜெயின் சமூகத்திற்கும், அதுக்கப்புறம் இஸ்லாமிய சகோதரர்களும் ஒரு என்ன சொல்றது, ஒரு இந்தியன் என்ற உணர்வோடு இருக்கக்கூடிய ஒரு தொகுதி தான் துறைமுகம். இந்தியன் எல்லோரும் சேர்ந்து ஒரு தொகுதி இருக்கு பாத்தீங்களா. ஹிந்தி, தமிழ், அந்த லாங்குவேஜ் பிரச்சனை எல்லாம் இங்க இல்ல. எல்லாரும் சேர்ந்து ஒரு தொகுதியா இருக்கக்கூடிய ஒரு தொகுதி இருக்கு. அந்த தொகுதி மக்களுக்கு உறுதியாக அவர் உண்மையாகவும் நேர்மையாகவும் இருப்பார். யாருக்கும் பயப்பட மாட்டார். குறிப்பா சொல்றேன், இந்த கஞ்சா சேல்ஸ், ட்ரக்ஸ் சேல்ஸ், பெண்கள் பாதுகாப்பு, ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒவ்வொரு சீட்டுக்கும் சிசிடிவி கேமரா போட்டு ரோட சரி செஞ்சு உங்களுக்கான பாதுகாப்பை ஒரு அண்ணங்கிற முறையில, ஒரு அப்பாங்கிற முறையில, அவருக்கும் ஒரு பெண் குழந்தை இருக்கு, சகோதரிகள் இருக்காங்க, உங்களுடைய பெண்களுக்கான பாதுகாப்பை இந்த ஹார்பர் தொகுதியில் அசோக் குமார் அவர்கள் உருவாக்குவார், சினோரே அசோக் குமார் அவர்கள் உருவாக்குவார் பதிவு செய்து அவரை மிகப்பெரிய வெற்றி பட வைக்கணும்னு நான் கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ.